ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டெட்டுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு மேக்ஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுல ஏற்கனவே ஒரு 5 சம் சால்வ் பண்ணிட்டோம். சோ அதோட வீடியோ நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்க்கலைன்னா பாத்துக்கோங்க. இன்னைக்கு கொஸ்டின் பாருங்க. From the diagram find the value of x. படத்தில் இருந்து x இன் மதிப்பு. இந்த படம் கொடுத்திருக்காங்க. இதுல x இந்த பாருங்க, இங்க 2x இருக்கு, இங்க 4x இருக்கு. இதுல இருக்கக்கூடிய x க்கு நம்ம மதிப்பு சொல்லணும். 30, 60, 20, 45ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம எதுன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸி டீச்சர்ஸ். இப்ப இந்த ரெண்டு கோடு இருக்கு. இந்த ரெண்டு கோடை, இந்த கோடு குறுக்க வெட்டுது இல்லையா, அதனால இந்த கோட்டுக்கு பேரு குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே பைலிங்குவலா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கேட்குறீங்க, சார் எங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுங்க அப்படின்னு. அதுக்காக தான் நம்ம இந்த மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த பாருங்க, கொஸ்டின் இருக்கும், கொஸ்டினுக்கு கீழே அப்படியே விளக்கம் கொடுத்துருப்போம். ரெண்டுமே தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ரெண்டு பேருக்கே புரியுற மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேக்ஸ்க்கு மட்டும் இல்ல டீச்சர்ஸ், சைக்காலஜிக்கு நம்மகிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டு சேர்த்து ஒரே புக்கா இருக்கு சைக்காலஜிக்கு. இந்த புக் வேணும்னாலும் சேம் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் பாருங்க. இப்ப இது வந்து டிரான்ஸ்வர்சல் லைன் சொன்னா குறுக்கு வெட்டி, இங்க 2x இருக்கு, இங்க 4x இருக்கு. இந்த இதுல வரக்கூடிய இந்த x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2x இருக்கு இல்லையா, இது 2xனா இந்த இடமும் 2x வந்துடும். எப்படி சார்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இது xனா இதுவும் x தான் இருக்கும். இந்த ரெண்டு இடம் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அது மாதிரி இது ரெண்டு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதுவும் இதுவும், இது ஒய்னா இதுவும் ஒய் தான். சோ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். இந்த ஆங்கிளுக்கு பேரு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது ரெண்டு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், குத்தெதிர் கோணங்கள்னு தமிழ்ல சொல்லுவோம். சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். குத்தெதிர் கோணங்கள் சமம். அதனாலதான் அதுபடிதான் இது ரெண்டு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சோ இது 2xனா இதுவும் என்னதான் வரும், 2x தான் வரும். அப்ப நம்ம இதை எடுத்துட்டோம். இப்ப இந்த இடத்த பாருங்க. இந்த கோணம் 2x இருக்கு, இந்த கோணம் 4x இருக்கு. இப்ப இந்த 4xையும் 2xையும் கூட்டணும்னா நமக்கு 180ன்னு வரும். இது என்ன சார் ரூல் அப்படின்னா, சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள் இஸ் 180. அடுத்தடுத்த கோணங்களை கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு வரணும், 180 வரணும். இதான் ரூல். அதாவது கான்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா 180 இங்கிலீஷ்ல சொல்லுவான். இல்ல இன்னும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 180. பல விதமா சொல்லலாம் டீச்சர்ஸ். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு கோணம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, அதாவது உட்கோணங்கள் உள்ள பக்கத்துல இருக்குன்னா அதை கூட்டணும்னா 180, சரிங்களா? சோ இதை சுருக்குங்க. 4x 2x கூட்டினா என்ன வரும், 6xன்னு வரும். இங்க 180 இருக்கு. இது பெருக்கல்ல இருக்கு, இந்த 6 இங்கிட்டு வரப்ப வகுத்தல்ல வந்துடும். கேன்சல் பண்ணுங்க. 18 6ஆல் அடிச்சிட்டோம்னா 3 3 18. இங்க ஒரு 0 இருக்கு, அப்படியே 0ன்னு வந்துடும். அப்ப x ஈக்குவல் எவ்வளவு வருது, 30ன்னு வருது. சோ ஆன்சர் இதா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த இதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆன்சர் இங்க தெளிவா கொடுத்துருப்போம், அது போக விளக்கம்னு கொடுத்துருப்போம். பாயிண்டா புல்லட் வச்சு அழகா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பேன். 4x 2xங்கிறது கான்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்சோ நோன் அஸ் கோ இன்டீரியர் ஆங்கிள். இது வந்து அப்படி சொல்றோம். அடுத்தடுத்த உட்கோணங்கள் சொன்னா, இப்ப அடுத்தடுத்த உட்கோணங்களை கூட்டணும்னா எவ்வளவு வரும், 180 வரும். அதனாலதான் இந்த 4xையும் 2xையும் கூட்டணும்னா 180. இப்ப 4x 2x கூட்டினா 6x ஈக்குவல் டு 180ன்னு வந்துடும். இந்த 6 கீழே வர்றப்ப வகுத்தல்ல வந்துடும். 180 6ஆல வகுத்தோம்னா 30. சோ நமக்கு ஆன்சர் 30. டீச்சர்ஸ் தெளிவா நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு கீழே விளக்கம் இருக்கும். சோ இந்த மெட்டீரியல் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பேப்பர் 2 டெட் பேப்பர் 2க்கு இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸும் வித் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், தேவையான இடத்துல ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி நம்மகிட்ட சைக்காலஜி இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் வேணாலும் சேம் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின். வாட் இஸ் 15% ஆஃப் 30% ஆஃப் 20,000? 20,000 30% மதிப்பின் 15% என்பது. அழகா விளக்கத்திலே நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கதை எடுத்துட்டேன். அடுத்து இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆஃப் அப்படின்னா இன்டு. ஓகே டீச்சர்ஸ், தமிழ்ல இன் அப்படின்னா இன்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டிருக்கேன். 20,000 இன்னும் நான் என்ன போட சொன்னேன், இன்ட்டு போட்டுக்கோங்க. 30,000 சாரி 30%
அடுத்து மதிப்பின் இன்னா, அப்ப இங்க ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து 15%, 15 போட்டுக்கோங்க. இங்கிலீஷ்ல ஆஃப்னா இன்ட்டு போடுங்க, தமிழ்ல இன் அப்படின்னா இன்ட்டு போடுங்க, அவ்வளவுதான். கொடுத்துருக்கிறதுல இன்ட்டு போட்டு நான் எழுதிக்கிட்டேன். இப்ப இதை சுருக்கிற வேண்டியது 30%. இதை என்ன பண்ணலாம், 30/100ன்னு எழுதிடலாம். 30% இருக்கு, சதவீதம் வேண்டாம், இதை எடுக்கணும் அப்படின்னா பை 100 போடணும். அதே மாதிரி சதவீதம் வேணும் அப்படின்னா இன்ட்டு 100 போடணும். சதவீதம் வேணாம், அந்த சிம்பிளை எடுக்கணும்னா பை 100 போடணும். ஸோ 30% என்ன வரும், 30/100ன்னு வந்துடும். 15% 15/100ன்னு வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, இங்க 2 ஜீரோ, இங்க 2 ஜீரோ, மொத்தம் 4 ஜீரோ. இப்போ இங்க 4 ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. இப்போ மீதி என்ன இருக்கு, இங்க 2 30 15. இது அப்படியே பெருக்கிற வேண்டியதான். 2 6 23 6 6 × 15 90. இங்க ஒரு ஜீரோ அப்படியே வந்துடும். அப்போ 900ன்னு வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், ஸோ இதுக்கு ஆன்சர் சி. இங்க பாருங்க, இங்கேயும் கொடுத்துருப்போம் ஆன்சர் அப்படின்னு நம்ம தெளிவா கொடுத்துருப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The lateral surface area of a cube is 100 centimeter squared. Then the side of the cube is in centimeter. நம்ம சென்டிமீட்டர்ல ஆன்சர் சொல்லணும். அதாவது ஏரியா ஆஃப் கியூப் கொடுத்துருக்காங்க, அதுல நம்ம என்ன பண்ணணும், சைட் ஆஃப் கியூப் சொல்லணும். ஒரு கனசதுரத்தின் புறப்பரப்பளவு, அதாவது பக்கப்பரப்பு, புறப்பரப்பளவுனாலும் பக்கப்பரப்புனாலும் ஒண்ணுதான். 100 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதோட பக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. விளக்கம் பாருங்க. ஒரு கனசதுரத்தோட புறப்பரப்பளவு நான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே அழகா உங்களுக்கு பிராக்கெட்ல கொடுத்துட்டேன். சரிங்களா? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் என்ன ஃபார்முலானா 4a². இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியணும் டீச்சர்ஸ். இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பரப்பளவு எவ்வளவு கொடுத்தாங்க, நான் கொடுத்துருக்காங்களா 100 அப்படின்னு. அப்ப 4a² வேல்யூ எவ்வளவு 100. நான் ஏ தான் கண்டுபிடிக்க போறேன். ஏ தான் நமக்கு சைடு பக்கம், இந்த ஏ தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 4a² = 100 போட்டோமா, 4a² ஃபார்முலா புறப்பரப்பளவு. புறப்பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 100, அதனால = 100ன்னு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஏ தான் வேணும், அதனால இந்த 4 வேண்டாம், 4 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. பெருக்கல் இங்கிட்டு வரப்ப 1000 வகுத்தல் 1000. இப்போ 100 4ஆல வகுத்துட்டேன்னா 25ன்னு வந்துடும். இப்போ a² = 25ன்னு வருது. a² = 25னா ஏ வேணுமா, ஸ்கொயர் வேண்டாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 25க்கு ரூட் எடுத்துருங்க, என்ன வரும் 5 வரும். 5 25. அப்ப ஏவோட வேல்யூ 5ன்னு வந்துடும். ஸோ பக்கம் எவ்வளவு வருது 5. நம்ம கேட்டது சென்டிமீட்டர்ல கேட்டாங்க, ஸோ அதனால 5 சென்டிமீட்டர். நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை டிக் அடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து 10வது கொஸ்டின். இஃப் a - b = 7, ab = 6, then a³ - b³ என்னன்னு கேக்குறாங்க. ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு a³ - b³ கேக்குறாங்க. டீச்சர் இதுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இருக்கு பாருங்க, a³ - b³ = a - b³ plus 3ab into a - b. இவ்வளவுதான். பாருங்க, இதுல a - b நமக்கு தெரியுமா 7. இந்த a - b க்கு பதிலா அப்படியே 7 போட்டுக்குருவோம். இருக்கு, a - b க்கு பதிலா 7 போட்டுக்கிட்டேன். அடுத்து ab இருக்கு, ab 6. இந்த ab க்கு பதிலா 6 போடணும், a - b க்கு பதிலா 7 போடணும். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலால a - b யோட வேல்யூயும் ab யோட வேல்யூயும் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சிம்பிள். இப்போ 7³ 7³ 7 3 தடவை போட்டு பெருக்கணும். 7 7 49, திரும்ப 49ஓட 7 பெருக்கணும். பெருக்கணும்னா 343ன்னு வரும். அடுத்து இது மூணையும் பெருக்குங்க, 3 18, 18ஓட 7 பெருக்கணும்னா 126ன்னு வரும். இப்ப இது ரெண்டையும் கூட்டிருங்க, 343 plus 126 கூட்டினோம்னா 469. நமக்கு ஆன்சர் பி. இங்கே ஆன்சர் தெளிவா கொடுத்திருப்போம். நீங்க விளக்கம் படிக்கிறப்ப தெளிவா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க 11. இந்த இயர் 2100 வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு அப்டைன் 53 சண்டேஸ்? சரிங்களா? 2100 இந்த வருஷத்துல 53 சண்டே வர்றதுக்கு என்ன நிகழ்தகவு? இதுதான் நமக்கான கேள்வி. 4 ஆப்ஷன் இருக்கு. டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. 2100 அப்படிங்கிறது ஒரு சாதாரண வருடம். சரிங்களா? 400ஆல வகுப்படாது. ஏன்னா இது லீப் வருடம் இல்லை. தெளிவா கொடுத்துருக்கேன். 2100 அப்படிங்கிறது சாதாரண வருஷம். லீப் இயர்னா என்ன அர்த்தம்? இது 100ல வந்துச்சு அப்படின்னா அதை 400ஆல வகுத்து பார்க்கணும். சரிங்களா? அப்படி வகுத்து பார்க்குறப்ப நமக்கு மீதி 0 வரும். வந்துச்சுன்னா லீப் இயர், அப்படி இல்லை அப்படின்னா அது லீப் இயர் இல்லை. சரிங்களா? சாதாரண வருஷம். ஸோ 2100 அப்படிங்கிறது சாதாரண வருஷம். இப்போ சாதாரண வருஷத்துல ஆர்டினரி இயர்ல மொத்தம் 365 நாள் இருக்கும். இப்போ 365 நாள் நான் இன்னும் பிரிக்கிறேன். 52 வாரம் ஒரு நாள்.
சரிங்களா? 365 நாளா நான் பிரிக்கிறேன். 52 வாரம் ஒரு நாள். இப்ப நமக்கு 52 வாரத்துல 52 சண்டே கிடைச்சிரும். அப்படிதானே? எனக்கு மொத்தம் எத்தனை சண்டே வேணும்? 53 சண்டே வேணும். இந்த 52 வாரத்துல 52 சண்டே கிடைச்சிரும். இன்னும் எனக்கு ஒரு சண்டே தான் வேணும். அந்த ஒரு சண்டே எதுல இருக்கும்? இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ அதனால மீதி ஒரு நாள் தானே. அப்ப 1 பை வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்ப பை 7. சோ ஆன்சர் 1 பை 7 இவ்வளவுதான். எங்க இருக்கு நமக்கு ஆப்ஷன் சி. ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸி. இப்ப கொடுத்திருக்க வருஷத்தை பாருங்க. இந்த வருஷத்தை பாருங்க, அது லீப் இயரா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நமக்கு இப்ப லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 366 நாள் வந்துடும். சாதாரண வருஷம் அப்படின்றதுனாலதான் நமக்கு 365 நாள் எடுக்கிறோம். சரிங்களா? அப்புறமா தான் அதை பிரிக்கணும், வாரத்துக்கு பிரிக்கணும். இப்ப இதே லீப் இயரா இருந்தா 52 வாரம் பிளஸ் 2 நாள் வரும். இது சாதாரண வருஷம்ன்றனால 52 வாரம் பிளஸ் 1 நாள்னு வருது. அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். 53 சண்டே கேட்கறாங்க. 52 வாரத்துல சண்டேன்னு தான் கிடையாது. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 53 இந்த 53 கொடுத்துட்டு சண்டே வாரத்துல எந்த நாள் கொடுத்தாலும் சரி, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எது கொடுத்தாலும் இந்த சேம் ஆன்சர் தான் வரும். இப்ப இந்த கொஸ்டின்ல சண்டேக்கு போல எந்த கிழமை கொடுத்தாலும் சேம் ஆன்சர் 1/7 தான் வரும். ஏன்னா 52 வாரத்துல 52 கிழமை கிடைச்சிரும். மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல தான் நமக்கு அந்த கிழமை வேணும். அப்ப 1 போட்டுட்டு பை கீழே எத்தனை வாரத்துக்கு எத்தனை நாள்? 7. அப்ப 7ன்னு போடுவோம். ஓகே டீச்சர்ஸ். சப்போஸ் இது லீப் இயரா இருந்தா என்ன போடுவீங்க? இங்க 2 வருதா மீதி? அப்ப லீப் இயரா இருந்தா 2 தான் தேடணும். அப்ப மீதி இருக்க அந்த 2ல வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். அப்ப 2/7 நம்ம போடுவோம். இப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின் 12. இன் a triangle ABC sides of AB 3 BC 5. இங்க நமக்கு டயகிராம்லயே கொடுத்துட்டாங்க. AB வந்து 3 கொடுத்திருக்காங்க, BC 5ன்னு கொடுத்துட்டாங்க. then side of AC இதுதான் கேக்குறாங்க. இப்படி இருக்கு டயகிராம். இது A, இது B, இது C, இது 5, இது 3, AC என்னன்னு கேக்குறாங்க. விளக்கம் கொடுத்திருக்கேன் பாருங்க. பித்தாகரஸ் தேற்றத்தை நான் யூஸ் பண்றேன். பாருங்க, இது செங்கோண முக்கோணம். அழகா அவங்களே கொடுத்திருக்காங்க. செங்கோண முக்கோணம் இது 3, இது 5. இப்ப செங்கோண முக்கோணம் வர்றதுனால நான் பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? இது கர்ணம் அப்படின்னா எந்த சைடு பெருசா இருக்கோ அதுதான் கர்ணம். கர்ணம் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மீதி இருக்க 2 ஸ்கொயர்ட், ரெண்டு பக்கத்தை என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். எந்த சைடு பெருசோ, இன்னொன்னு சிம்பிளா சொல்றேனே, 3ஐயுமே ஸ்கொயர் பண்ணிக்கங்க. நமக்கு எந்த சைடு பெருசோ அது ஈக்குவல் டு மீதி இருக்க அந்த ஸ்கொயரை கூட்டிக்கணும். ஈஸி. இந்த அப்படி எழுதுறேன் பாருங்க. இப்படிதானே படம் போட்டிருந்தோம். A B C இது 3, இது 5. எனக்கு இதான பெரிய சைடு. அப்ப AC இந்த பெரிய சைடு வேணும்னா 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கங்க. சிம்பிளா அவ்வளவுதான். இதான் பித்தாகரஸ் தியரம். இதுல எதுனாலும் சரி, பெரிய சைடு வேணும்னா மீதி இருக்க ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். சின்ன சைடு வேணும்னா அதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி அந்த பெரிய சைடுல நம்ம கழிக்கணும். சோ இது பித்தாகரஸ் தியரம். இப்ப நான் இதுல அப்ளை பண்றேன் பாருங்க. AB 3 BC 5. சோ இதுல AB 3 BC வந்து 5. அப்ப இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த கொடுத்திருக்க சைடை நான் இதுல அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 3 9 5 25. 9 25 கூட்டிருங்க 34. AC ஸ்கொயர்டு வந்து 34ன்னு வருது. எனக்கு AC தான் வேணும். அப்ப ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப ரூட் 34ன்னு வரும். எனக்கு ஆன்சர் டி இந்த இருக்கு, ரூட் 34. டீச்சர்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது A B C, இது 3, இது 5. இதுதான் இப்ப எனக்கு வேணும். இப்ப AC ஸ்கொயர்டு வேணும் அப்படின்றதுனால எனக்கு இதுதான் பெரிய சைடு. அப்ப இது ரெண்டு சின்னது, அதனால இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டீங்க. 3 ஸ்கொயர்டு பிளஸ் 5 ஸ்கொயர்டுன்னு. இப்ப சப்போஸ் நான் இந்த சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, B கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த சைடு AB கண்டுபிடிக்கணும். அப்ப AB ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதான பெரிய சைடு. அப்ப பெரிய சைடுல இந்த மீதி இருக்குல்ல, இது கண்டுபிடிக்க போற, அதனால இதை விட்டுருங்க. மீதி ஒண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கழிக்கணும். மைனஸ் BC ஸ்கொயர்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. AC ஸ்கொயர் பெருசு வேணும்னா இந்த இடத்துல கூட்டல் வரும், சின்னது வேணும்னா கழித்தல் வரும். சரிங்களா? அதுதான் விஷயம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the area of the rectangle whose length is 24 cm and diagonal is 26 cm. ஒரு செவ்வகம் இருக்கு. செவ்வகத்தோட நீளம் 24 சென்டிமீட்டர்,
மூளை விட்டம் 26 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு என்ன? இப்ப செவ்வகம் இருக்கு, ரெக்டாங்கிளுக்கு பரப்பளவு என்னது? ஏரியா எல் இன்டு பியா, நீளம் இன்டு அகலம். இதுதான் செவ்வகத்துக்கு ரெக்டாங்கிளுக்கு பரப்பளவு ஃபார்முலா. இப்போ எனக்கு எல்லு மட்டும் தெரியுது, இதுதான் லென்த் தெரியுது, ஆனா பிரெத் இந்த இருக்கா, இதான் பி தெரியாது. அப்ப நான் இது கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக தான் இந்த டயகனல் கொடுத்துருக்காங்க 26ன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுதா? இந்த இடத்துல செவ்வகம்ன்றனால இந்த இடத்துல 90 டிகிரி வரும். அப்ப இந்த முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணம் வந்துச்சுன்னா பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே டீச்சர்ஸ், இது டயகோனல் மூளை விட்டம், அதனால டின்னு எடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு பி தான் வேணும். நான் இதுக்கு முன்னாடி அதானே சொன்னேன், பித்தாகரஸ் தியரம் பி தானே வேணும். இதுல எது பெருசு? இந்த சைடு பெருசு, இதுவும் சின்னது வேணும்னா நான் என்ன சொன்னேன், இதுல இதை கழிக்கணும்னு சொன்னா ஸ்கொயர் பண்ணிட்டு இதை கழிக்க தான் சொன்னேன். அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு விளக்கம் சொன்னேன். அப்ப டி ஸ்கொயர்ட், பி ஸ்கொயர்டு வேணும்னா டி ஸ்கொயர்ட் மைனஸ் லென்த் எல் ஸ்கொயர்டு. இதெல்லாம் ஃபார்முலாலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த சைடு வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிட்டு கழிச்சிருங்க, அவ்வளவுதான், ஈஸி. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப இதை ஸ்கொயர் பண்ணணுமா, 26 ஸ்கொயர்ட் மைனஸ் அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணுங்க 24 ஸ்கொயர்ட். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி கழிச்சிருங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், அதனாலதான் சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு சின்ன சைடு சிறுசு வேணும்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கழிச்சிருங்க, கழிச்சிட்டு ரூட் எடுக்கணும். அதாவது இப்ப இது வேணும், பெருசு வேணும்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டு ரூட் எடுக்கணும். அதான் இங்க பண்ணிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்துருப்போம். இப்ப ரெக்டாங்கிள் இருக்கு, இது டயகோனல் டி, இது லென்த் எல், இப்ப பி தான் எனக்கு வேணும், இதான் ஃபார்முலா. இப்ப டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ட். இதுல இருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். எல்லுங்கிறது 24, டிங்கிறது 26, அப்ப பினா என்ன சொல்லியிருக்கனா. சோ இப்ப பி தானே வேணும், அப்ப இதுல இருந்து பி ஸ்கொயர்ட் வேணும்னா அந்த எல் ஸ்கொயர் இங்கிட்டு வந்து, அப்ப டி ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி போட்டல அதான் சொல்லியிருக்கேன். இப்ப டிக்கு 26, எல்லுக்கு 24. இதை ஸ்கொயர் பண்ணுங்க, இதை ஸ்கொயர் பண்ணுங்க, ரெண்டையும் கழிச்சிருங்க, 100ன்னு வந்துடும். எனக்கு பி தான் வேணும், ஆனா இங்க என்ன இருக்கு, பி ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அப்ப 100 என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். அப்ப 100க்கு ரூட் எடுத்துட்டோம்னா 10ன்னு வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், இப்ப பாருங்க, பிரெத் பி கிடைச்சிருச்சு, லென்த் அவங்களே கொடுத்துருந்தாங்க 24ன்னு. இப்ப செவ்வகத்தோட பரப்பளவு நம்ம சொல்லிடலாம், எல் இன்டு பி ரெண்டையும் பெருக்கலாமா. அப்ப 10 இன்டு 24 240ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 240 ஸ்கொயர் சென்டிமீட்டர். டீச்சர்ஸ் இவ்வளவுதான். பித்தாகரஸ் தியரத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு அப்படின்னா, மேக்ஸ் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, சயின்ஸ் டீச்சர்ஸ்க்காக நான் சொல்றேன். ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு, இந்த கோணம் செங்கோணமா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் பித்தாகரஸ் தியரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். இப்ப இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இந்த சைடு தான் பெருசு, இதுதான் பெருசு. எதுக்கு இந்த பெருசு சிறுசுன்னு சொல்றேன் அப்படின்னா, வேகமா நம்ம கால்குலேஷன் போட முடியும், அதுக்காக தான். இங்க உட்காந்து ஃபார்முலாலாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. எனக்கு இப்ப இது வேணும் அப்படின்னா சி தானே பெருசு. இப்ப சி வேணும்னா சிம்பிளா சொல்றேன், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க, பி ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிடணும், கூட்டிட்டு ரூட் எடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. எது வேணும்னா இந்த பெரிய சைடு வேணும்னா. அதே இந்த சைடோ இல்ல இந்த சைடோ சின்ன சைடு வேணும்னா, இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன், ஏ வேணும்னு வச்சுக்கோங்க. சின்ன சைடு வேணும்னா அதே தான், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிட்டு கழிக்கணும். எதுல கழிக்கணும்னா பெருசுல தான் கழிக்கணும். பெருசு ஸ்கொயர் மைனஸ் சின்னது ஸ்கொயர், அதுக்கு ரூட். இது டைரக்டா வந்துடும். ஓகேவா? இப்ப இது படி நான் அதை சொல்றேன் பாருங்க. நமக்கு இங்க என்ன பார்த்தோம், ஒரு செவ்வகம் இருந்துச்சா, இதான செவ்வகம். இது டி எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 26. இது எல் 24 கொடுத்திருந்தாங்க. நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்கு சின்னது தானே வேணும். அப்ப பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வேணும், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிருங்க. அப்ப 26 தான் பெருசு. அப்ப பெருசை ஃபர்ஸ்ட் எழுதுவோம், 26 ஸ்கொயர் மைனஸ் அடுத்து சின்னது ஸ்கொயர். அதான் சொன்னேன், சிறுசு வேணும்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிட்டு கழிங்க, கழிக்கிறப்ப கவனமா இருக்கணும், பெருசுல தான் கழிக்கணும். அப்புறம் ஒரு ரூட் போடணும். இதை சிம்பிளை பண்ணுங்க, 26 ஸ்கொயர் பண்ணிருங்க 676, 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576. இதை சுருக்கிற வேண்டியதான், சுருக்கணும்னா 100ன்னு வரும். இப்ப 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம். சரியா, நம்ம மைண்ட்லயே போட்டுடலாம் அவ்வளவு விஷயத்த. அதான் நான் அந்த டீப்பா கொடுத்துருக்கேன். அப்ப பிக்கு 10ன்னு வந்துருச்சு. எனக்கு பி 10ன்னு இருக்கு. எல் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, லென்த் 24. இப்போ இது ரெண்டையும் நான் பெருக்க போறேன். பெருக்கினா எவ்வளவு வரும், 240 வந்துடும். அவ்வளவுதான். ஏன்னா செவ்வகத்துக்கு பரப்பளவு என்னது,
நீளம் இன்ட்டு அகலம் எல் இன்ட்டு பி, அதனால ரெண்டையும் பெருக்கிறேன் 240 வந்துடும். ஓகே டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் நம்மகிட்ட சைக்காலஜி புக் அவைலபிளா இருக்குன்னு சொன்னேன். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த புக் பிளஸ் இந்த மெட்டீரியல் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து மேக்ஸிமம் 3 நாள் புக் உங்க கைக்கு வந்துடும். தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.